வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ ஸ்லாக். இன்றைக்கி நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அதோட சிசியை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். 400cc வண்டி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாறுமாறான அப்டேட், பட் அதாவது அஃபோர்டபுளான ப்ரைஸில். ஸோ இது கேட்கும் போதே எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஸோ அப்படி என்ன வண்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், இது பஜாஜ்னால் மட்டும்தான் முடியும். இவ்வளோ ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 400cc NS 400 ZE பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ இதெல்லாமே வர்த்தா. அதாவது ஓல்டு NS 400 விட இந்த NS 400 ZE என்னென்னலாம் நம்மளுக்கு அட்வான்ஸ்டாக இருக்குது, அதெல்லாமே வர்த்தா. நான் ரைடிங்கில் நான் உங்களுக்கு இது பண்ணி நான் காட்டுறேன். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ் பஜாஜ் ஒசூர் ஷோரூம் தான். ஸோ இப்போது நீங்கள் யாராவது பஜாஜ் வண்டி எடுக்கிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இப்போது ஆஃபர் போயிட்டுருக்கு. 2000லேருந்து 10,000 வரைக்குமே நம்மளுக்கு இப்போ ஆஃபர் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஸோ மறக்காமல் இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு நான் கான்டாக்ட் நம்பர் ஆகட்டும், அண்ட் அவங்களோட அட்ரஸ் ஆகட்டும் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ யாராவது மறக்காமல் போய் நீங்கள் எடுக்கிற ஐடியா இருந்தால் டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துட்டு வண்டி எடுங்க. ஏன் நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் டெஸ்ட் ரைட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் ரைட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வண்டியோட ஃபீல் ஆகட்டும், அந்த ரைடோட கம்ஃபர்ட் ஆகட்டும், ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு அக்யூரேட்டாக தெரிய வரும். ஸோ மறக்காமல் இந்த வண்டின்னு இல்லை, நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலுமே டெஸ்ட் ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டி எடுக்கிறது தான் ரொம்பவே சேஃப்னு நான் சொல்லுவேன். ஸோ என்னென்னலாம் அப்டேட் வந்திருக்குன்னுட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் அப்டேட் எதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நம்மளுக்கு இன்ஜினில் ரொம்பவே வேலை காட்டியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அதாவது KTM 390யோட 4Z இன்ஜினை தான் நம்மளுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ வர 390 இல்லை, ஓல்டு 390. ஏன்னா மேக்ஸிமம் இது ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் தான் நம்மளுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால அந்த இன்ஜினை நம்மளுக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம இது பண்ணி சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் நம்மளுக்கு அந்த வால்வ்லையுமே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. டைமிங் ஆகட்டும், கேம்ப் ஆகட்டும், ஸோ அதுக்கப்புறம் இன்டெக் டெக்ட் ஆகட்டும், ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். போரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிக்கசல் கோட்டிங்குமே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரே நம்ம சொல்லலாம். ஸோ இது இம்ப்ரூவ் பண்ணதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அதாவது 0 to 60 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2.7 செகண்ட்ஸில் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்கு. இதுவே ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3.2 செகண்ட்ஸில் இருக்கும், இது வந்து 2.7 செகண்ட்ஸில் இருக்குது. இதுவே 0 to 100 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.4 செகண்ட்ஸில் நம்மளுக்கு கிடைச்சிடுது. இதுவே நம்ம ஓல்டில் நம்மளுக்கு 7.5 செகண்ட்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு செகண்டுக்கு நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட்லேயுமே நம்மளுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். 150லேருந்து நம்மளுக்கு 157 வரைக்குமே ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இப்போது குயிக் ஷிஃப்டருமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக குயிக் ஷிஃப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மெனக்கெடாமல் ஒரு சின்ன இது மூலியமாகவே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க பஜாஜ். ஸோ அதில் இதை பஜாஜை நம்ம பாராட்டலாம் தாராளமாக. அதாவது பழைய NS 400 யூஸருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயரில் ரொம்பவே கொஞ்சம் இதாக தான் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் டயரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அப்போலோ, அதாவது பிராண்டை வந்து மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட் நம்மளுக்கு MRF கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்போலோ ஆல்ஃபா H1 தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 110 70 17 இன்ச்சஸ்க்கான ஃப்ரண்ட் டயர் கொடுத்துருக்காங்க. ரியர் டயரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 150 60 17 இன்ச்சஸ்க்கான டயர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 mmக்கான வீல் விர்த்து வந்து நம்மளுக்கு எக்ஸ்டெண்டட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு வீல் கிரிப்பையும் நம்மளுக்கு இது பண்ணும். ஸோ இது பழைய NS யூஸருக்கு நிறையவே தெரியும், ஏன்னா இதில் ரொம்பவே அடிபட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து அந்த சேஞ்சஸ் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அதே மாதிரி பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 230 mmக்கான ABS பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு 320 mmக்கான டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் டியூல் சேனல் ABS தான். ரெமிகாவோட பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை, ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 43 mmக்கான USD சஸ்பென்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரியரில் நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். லுக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு NS அண்ட் N ரெண்டுத்துமே சேர்ந்த ஒரு கலவையாக தான் இருக்குது. அதாவது இந்த DRL வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு NSலையும், இந்த ஹெட்லைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு N160 இருக்கும் பார்த்தீங்களா, சேம் அந்த செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்குன்னுட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாமே கொஞ்சம் நிறையா வியூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இது இருக்குது. பட் என்ன தான் இது இருந்தாலுமே
லுக் வைஸ் கொஞ்சம் இதாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்தது நம்ம சுவிட்சஸுக்கு வரலாம். ஸோ சுவிட்சஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை டேக்கிள் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்சு, இண்டிகேட்ரு, அதுக்கப்புறம் ஹார்னு, ஹை பீம் லோ பீம்க்கான சுவிட்சஸ்மே நம்மளுக்கு இங்கே இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் ரைட் சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு லைட் ஆன் ஆஃப் சுவிட்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபு அண்ட் தென் கில்லு, அதுக்கப்புறம் ஆஃப், இது மூணுமே நம்மளுக்கு ஒரே சுவிட்சில் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் நம்மளுக்கு ஹசார் லைட்டுமே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே தான் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. கலர் பவுண்டட் டிஸ்பிளே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10x10 நேவிகேஷன், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மற்ற எல்லாமே நம்மளுக்கு இதில் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த டேக்கிள் பண்ணுறதுக்கான சுவிட்ச் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப் ஏ, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஆன் ஆஃப் பண்ணுறது, ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் வந்துட்டு அப்படின்னா நம்மளுக்கு வேறு என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் இன்ஃபோ, கனெக்டிவிட்டி ஆகட்டும், ட்ரிப் பைக்கு, அதுக்கப்புறம் லேப் டைமரு, செட்டிங்ஸு, வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க. இதுலேயே ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இது ஆவரேஜ், ட்ரிப் ஏ ஆவரேஜ், ட்ரிப் பி ஆவரேஜ். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே இன்னும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம போய் பார்த்தா தான் நம்மளுக்கு இதை தெரியும். ஸோ இதை பற்றி நம்ம ஃபேவரட் ஆகட்டும், ஸோ குயிக் செலக்ட் ஆகட்டும், அண்ட் தென் டேட் செக்கு, பிரைட்னஸ்ஸு, ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் என்னென்னலாம் டிஸ்பிளேயில் கொடுக்கணுமோ அதெல்லாமே நம்மளுக்கு இதை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தராக டிஸ்பிளே பற்றி நம்ம போக வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த யூஎஸ்பி போர்ட், ஸோ இதுவுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விதமான சேஃப்டி ஃபீச்சர் தான். ஸோ மற்றபடி டிஸ்பிளேல என்னென்ன டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா கியர் இண்டிகேஷன் ஆகட்டும், டைம் ஆகட்டும், அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 மோட் இருக்குது. ரைனு, ஸ்போர்ட்டு, ரோடு, அதுக்கப்புறம் ஆஃப் ரோடு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி ஓட்டும் போது நம்மளுக்கு இது பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்மளுக்கு அந்த குயிக் ஷிஃப்டர் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் மோடில் மட்டும்தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ லாங்கில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹைவேல மட்டும் நம்மளுக்கு அந்த குயிக் ஷிஃப்டர் ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஓரளவுக்கு ஓகே தான். பட்டு இந்த அஃபோர்டபுளான ப்ரைஸில் நம்மளுக்கு இவ்வளோ இது பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையே ஒரு பாராட்டக்கூடிய விஷயமே சொல்லலாம் பஜாஜை. ஸோ அடுத்ததாக வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 174 kg நம்மளுக்கு வண்டியோட வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 168 mm ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சஸ்பென்ஷனில் போனீங்கன்னா லைட்டாக இடிக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் சீட்டோட ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ் 807 mm ஒரு சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் ஒரு 5.4 எனக்கு ஓகேவாக இருக்குது. வெயிட்டும் கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அது ரைடிங்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக நானும் வரும்போது ஓட்டிகிட்டு வந்தேன், கொஞ்சம் பின்னாடி அந்த பவருக்கு தள்ளுற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் டேங்க் கெப்பாசிட்டி வருவோம். ஸோ டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 12 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ முறுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூசர் டிபெண்ட் தான். ஸோ கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20லேருந்து 28 வரையும் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அது யூசர்ஸ் மேலே டிபெண்ட் தான். ஸோ நீங்கள் எப்படி க்ரூஸ் பண்ணி நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு மைலேஜ் வரும். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு 400cc வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா மைலேஜ்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்காதீங்க. அது நீங்கள் எதிர்பார்க்குற மைலேஜ் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ பொறுமையாக போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மைலேஜ் வரும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் யாராவது என்எஸ் யூசர் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் வருதுன்னுட்டு நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ லிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் லிவர் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் ஆகட்டும் அண்ட் தென் கிளச்சுக்குமே ஆகட்டும் ஒரு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்லிப்பர் அசிஸ்டன்ட் கிளச் தான் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததான் நம்ம இன்ஜினுக்கு வருவோம். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 373.27 cc கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூல் இன்ஜின் தான். ஸோ பவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 43 PS வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது 8000 RPMல. இதே நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 35 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து பார்த்திங்கன்னா 6500 RPM லெவலில் நம்மளுக்கு ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்லிப்பர் அசிஸ்டன்ட் கிளச், அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த 400cc இந்த இன்ஜின் உங்களுக்கு எப்படி இருக்குன்னுட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நம்ம இது வரைக்கும் என்எஸோட ஃபியூச்சர்ஸ் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ ஃபைனலாக ப்ரைஸிங் வரும். ஸோ என்னப்பா இது ப்ரைஸிங் இவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னு என்னப்பா அவ்வளோ ஹைப் கொடுத்தான்னு கேட்டீங்க இல்லையா? எஸ். ஸோ ப்ரைஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 1,92,000 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ஷோரூம் சொல்லியிருக்காங்க.
அதாவது இந்த 1,92,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய 150cc இருக்கிற செக்மெண்ட்டில் நம்மளுக்கு ஒரு 400cc நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் மட்டும்தான். ஸோ நீங்கள் அதை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த இது எடுக்கலாம். பட் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க பட்சத்தில் இந்த வண்டி எடுக்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு அக்ரெசிவான ஒரு பவர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் ஓகே, எனக்கு எல்லாமே இது நல்லா தான் இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் இது பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா எடுங்க, நான் வேணான்னு சொல்ல. பட் உங்களால் எவ்வளோ சேஃபாக ஓட்ட முடியுமோ அவ்வளோ சேஃபாக நீங்கள் ஓட்டுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஈஸியாகவே நம்மளுக்கு ஒரு 120 140 எல்லாமே 120 எல்லாம் நம்ம ஹைவேல போகிறீங்க அப்படின்னா ஈஸியாகவே பிக் கொடுக்குது இது. ஆக்சுவலாக அந்த ஒரு ரீசன்னால தான் சொல்கிறேன். நீங்கள் எடுக்கலாம், ஆசைக்காக நீங்கள் எடுத்து நீங்கள் இது பண்ணலாம். ஸோ அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த இது இருக்குதா மெயின்டைன், அதாவது நீங்கள் அந்த அவ்வளோ ஸ்பீடில் போனாலும் நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் தாராளமாக இந்த NS 400 நீங்கள் எடுக்கலாம். மற்றபடி ஸோ ப்ரைஸிங் இது தான். ஸோ எக்ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1,92,000 சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் ரோடு நீங்கள் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஆகாஷ் பஜாஜை விசிட் பண்ணி பாருங்கள். ரைடிங் ரிவ்யூ இப்போது பார்த்துருவோமா? ஓகே மக்களே, NS 400 பற்றி ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ மட்டும் பார்த்துருவோமா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ஸோ வண்டி எப்படி இருக்குது, ரைட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 170க்கு மேலே நம்மளுக்கு இது வெயிட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு அந்த நேக்கட் ஸ்போர்ட்ஸ்ன்றதுனால நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர், ஸோ இது சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு அந்த ஸ்ட்ரீட்டு இந்த சந்துங்கள்லாம் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னுட்டு ஒரு ரைட் ரிவ்யூ மட்டும் பார்ப்போம். பிக்கப்பு சொல்லவே தேவையில்லை மக்களே, தரமாக இருக்குது. 400cc சும்மா முறுக்குனவுடனே என்னையாக இழுத்துட்டு போகுது. சும்மா லைட்டாக தான் இது பண்ணுறேன், க்ரூஸ் பண்ணுறேன். பட்டு பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தரமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிரேக்கிங்ஸு இதை பற்றி பார்ப்போம். இங்கே ஒரு சின்ன 2 ஸ்பீட் பிரேக்கர் வரும். ஸோ அதை பற்றி பார்த்துருவோம். ஸ்மூத்தாக தான் இருக்குது மக்களே, உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது பவரை பொறுத்த வரைக்குமே. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹேண்டலிங்கு அந்த வெயிட்டு தான் கொஞ்சம் இதாகிற மாதிரி இருக்குது. பட் ஓகே தான், ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு பேட் இல்லைன்னு நம்ம தாராளமாக நம்ம சொல்லலாம். மேக்ஸிமம் இதை நம்ம சின்ன சின்ன ஆஃப் ரோட்டில் ஓட்ட ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு இதோட இது தெரியும். ஏன்னா ஹைவேல மேக்ஸிமம் 400cc தாராளமாக இது பண்ணிட்டு போகலாம். பட் இங்கே இந்த சின்ன சின்ன கூலிங் இல்லை ஆஃப் ரோட்டில் ஸோ எப்படி இருக்குன்னுட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கலாம். உண்மையாகவே பவர் வேறு மாதிரி இருக்குது guys. இங்கே ஒரு சின்ன எம்டி ரோடு தான். ஸோ இங்கே நம்ம ஸ்பீடு எவ்வளோ வரையும் போகுதுன்னுட்டு ஒரு டெஸ்ட் மட்டும் பண்ணுவோம். உண்மையாகவே பிரேக் அடித்த இடத்துல நிற்கிது மக்களே. ஸோ பிரேக் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணலன்னு சொல்லலாம். பஜாஜ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இன்ஷியல் பிக்கப் ஆகட்டும், டாப் ஸ்பீட் ஆகட்டும், ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஓகே மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் டாடா பாய் ஃப்ரம் ஸ்ரீ. பாய்.